ஹாய் கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் வந்து சர்வைவல் வேர்ல்டு பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் ஒரு பெரிய சோக கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன் ஃபார்முக்கு ஹாப்பர் வைக்க கூட எனக்கு அயன் இல்லை தெரியுமா கைஸ். வெறும் 3 தான் இருக்குது. இந்த அயன் ஃபார்மில் வரத அயனை வச்சு தான் நான் ஹாப்பர் செஞ்சே வைக்கணும். அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிற ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா டர்ட் தான் மைண்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அயன் கோலம் வந்து மாப் ஃபார்ம் மாதிரி வச்சு அடித்து அவனுங்கள்ட்டேருந்து அயனை தூக்கி அதுக்கப்புறம் ஹாப்பர் செஞ்சு வச்சுருவேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நிலமை நமக்கு வந்திருக்கு. ஏதாவது ஒரு சர்வர், ஏதாவது ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணோன்னா நமக்கு அயனுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் அந்த சர்வர் வேர்ல்டில் மட்டும் என்ன அப்படி இருக்குன்னு தெரில. சரி ஓகே, நம்ம சோக கதையெல்லாம் இயங்கி ஓகே. இந்த ஃபார்முக்கே வந்து பார்த்திங்கன்னா 20 வில்லேஜஸ் தேவைப்படுது. அதையே கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சுற்றி பிளாக்ஸ் போட்டுடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுற மாதிரியே இந்த ஓகே இந்த மாதிரி சுற்றி போட்டுடலாம். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் லாப்ஸ் மாதிரி போட்டு விட்றேன் பாருங்கள் கைஸ். நண்பர்களே, கட்டி முடித்து விட்டேன். ஸோ இதான் அந்த அயன் ஃபார்மு. ஸோ அதுக்கு ஏஎஃப்கே ஸ்பாட் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, தோ தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 டெட் பிளாக்கில் ஏதாவது ஒன்றுத்தில் நின்னீங்கன்னா அயன்களும் டக்குன்னு ஸ்பான் ஆகும். இப்போ பார்த்தீங்களா ஒருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். ஸோ ஒரு டக்குன்னு ஸ்பான் ஆக மாட்டான், ஒரு 2-3 செகண்ட் 10 செகண்டில் ஸ்பான் ஆகிடுவான். ஸோ இந்த பாருங்கள், ஸோ கரெக்டாக அந்த பிளாக்கில் நிற்கணும். ஸோ பரவாயில்ல கைஸ், இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான். ஏன்டா ஸ்ட்ராங் ஹோல்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களே அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டே வில்லேஜில் தாங்க இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கைஸ், நான் சீடு வந்து வில்லேஜுக்கு தான் போட்டேன். ஆனால் ஸ்ட்ராங் ஹோல்டு சேர்ந்து வந்துட்டு சும்மா சங் பேஸில் பார்க்கலாமேன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஸ்பான்லேயே தான் இருந்திருக்கு. ஆனால் நான் போடும்போது எனக்கு நிஜமாகவே இதில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு தெரியாது கைஸ். வெறும் வில்லேஜ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் அதை போட்டேன். ஸோ ஓகே கைஸ், எப்படியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்துட்டேன். என்னங்க இது, ஆஹா அந்த மஞ்சள் மாங்காய் வரானே, அடே க்ரீப்பர் வேணாமடா. நல்ல வேலை கைஸ், ஏதோ ஷீல்டு கையில் வச்சுருந்தேன், இல்லைனா நம்ம முடிச்சு விட்ருப்பாங்க. எப்படியோ போர்ட்டல் ரூமையும் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம லக்க பாருங்கள், வெறும் ஒரே ஒரு ஐ தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து என்சான்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படும் இந்த புக் ஷெல்ஃபு. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடலாம். என்னத்துக்கு இந்த வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குமே, எங்கே இருக்குது, அந்த இருக்குது. என்ன கிடைக்க பார்த்துருவோமா. என்னங்க இது பெருசாக ஒன்றும் கொடுக்கல, ஒரே ஒரு ட்ரிம் தான் கொடுத்துருக்கானுங்க. அதுவும் எனக்கு இந்த ஐஆர்மர் ட்ரிம் பெருசாக பிடிக்காது. ஸோ பரவாயில்ல, எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் நமக்கு என்சான்மெண்ட் டேபிள் வைக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரிலாம் தூக்கி போட்டுடலாம். தெண்டத்துக்கு மகனை தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ எங்கே நம்ம மேட்ச்சு அதோ இருக்குது. ஓகே, இப்போ வாங்கி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது நமக்கு என்சான்மெண்ட் புக்கு வாங்குறதுக்கும் தேவைப்படும், என்சான்மெண்ட் டேபிள் செய்கிறதுக்கும் தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தாலும் இந்த கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டரை ஒரு 2 லைப்ரரி ரூமாவது இல்லாமல் இருக்காது. ஸோ நமக்கு நிறைய புக் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் கூட பஞ்சமே கிடையாது புக்குக்கு, சும்மா ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் இன்னொரு லைப்ரரி ரூம் இருக்கும்ல, அதையும் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் லூட் இருக்கும்ல, லூட்டை எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு லைப்ரரி ரூமை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், எங்கேருந்து தான் வரானுங்கன்னே தெரில கைஸ். போன பார்ட்டாக அதுக்கு முந்தின பார்ட்டான்னு தெரில. அப்பயே நம்மளுக்கு இப்படி தான் கூட்டமாக வந்தானுங்க, இப்போயும் இப்படி தான் வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு ஏதோ ஸ்பானர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆஹா இங்கே ஒரு செஸ்ட் இருக்கே, இதை எப்படியா எடுத்தாகணும். அந்த சைடு ஸ்பானர் எதுவும் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம டக்குன்னு அங்கே பிளாக் வச்சு அடைச்சிடலாம். டே ஸ்பைட்ரு, இதில் கூட வர தெரியாதுடா கைஸ் இவனுக்குலாம். அது ரைட்டு போங்க, சரி அடைச்சி விட்ருவோம் நம்ம. ஓகே அடைச்சிடலாம். இப்போது செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா கைஸ். பரவாயில்ல, என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல கைஸ், டைமண்ட் ஆர்சரமர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை நெதரைட்டாக நம்ம மாற்றிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மவுண்ட் ஆஃப் மேஹிம் அப்டேட்டில் வந்து இதை நெதரைட்டாக மாற்ற முடியும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த இதில் எங்கே இருக்குது செஸ்ட்டு, அதோ தான் இருக்குது. சரி ஓகே, அடேங்கப்பா 3 புக்கு இருக்குது. என்னென்ன புக்கு பார்த்துடலாம். பவர் 4 நைஸ். ஓகே, அன்பிரேக்கிங் 3. ஓ மை காட் கைஸ், அன்பிரேக்கிங் 3 நமக்கு எலக்ட்ரா எடுத்தோன்னா தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது என்ன பஞ்சு 1. இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஐஆர்மர் ட்ரிம் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பிரேக்கிங் புக்கு அதுக்கப்புறம் ஐஆர்மர் ட்ரிம்மை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். நானும் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை. ஓகே கைஸ், ட்ரீ ஃபார்ம் கட்ட வந்தாச்சு. டைம் லாப்ஸ் போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க.
கைஸ் ஃபார்மை கட்டி முடித்தாச்சு. இதுதான் அந்த ஃபார்மை பார்த்துக்கோங்க. அப்படி எகிரி ஒரு புடி பிடிச்சிங்கன்னா அந்த செஸ்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ செஸ்ட்டை சொல்கிறேன் கைஸ், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அங்கே டச் ஆனதுக்கப்புறம் டிஎன்டி விழுவும். கரெக்டாக அது பிளாஸ்ட் ஆகி நமக்கு வந்து மரம் கிடச்சிரும். ஐ மீன் வுட்டு. இந்த மாதிரி சாப்ளிங்கை ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துடும். அடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.